தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/2/2026 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், காலை 10:35 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து அபிஷேக பலன்கள் பற்றி ஒரு அழகான பாடல். மஞ்சள் பொடியோ மங்களம் சேர்க்கும். சில கோயில்களுக்கு போனீங்கன்னா 16 வகையான அபிஷேகம் செய்வாங்க. சில கோயிலில் 51 வகை, சில கோயிலில் 108 வகையான அபிஷேகம் அப்படிம்பாங்க. பழ அபிஷேகம் எல்லாம் இருக்கும். எல்லா பழங்களும், திராட்சை பழமெல்லாம் போடுவாங்க. வெந்தன்பட்டி நெய்நந்திக்கெல்லாம் போய் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக மாதுளை முத்துலாம் அவர் அபிஷேகம் செய்வார் அந்த குருக்கள். அது மட்டுமல்ல, மஞ்சள் பொடி அபிஷேகம், சந்தன ஆதி திரவியங்கள், எல்லா வகையான விபூதி அபிஷேகம் வரைக்கும் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. மஞ்சள் பொடி அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும். கல்யாணம் ஆகலை அல்லது பிள்ளைகளுக்கு கடன் கடமை முடியலை. சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெண் 22 வருஷம் வரைக்கும் ருதுவாகலை, ஏஜ் அட்டன் பண்ணல. ரொம்ப எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே, என்ன ஐயா பண்ணுறதுன்னு கேட்டாங்க. குருவை போய் கும்பிடுங்க, குருவுக்கு சகல அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி அருகாமையில் இருக்க ஒரு குரு கோயிலுக்கு எல்லா அபிஷேக பொருட்களும் வாங்கி வச்சாங்க. முதல்ல மஞ்சள் பொடி தான் வாங்கி வச்சாங்க. அதை எல்லாம் வச்சு அபிஷேகத்தை கொண்டுகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே இரவே அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. பொதுவாக எது தடை இருக்கோ அந்த தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றுகிறது. வீட்டில் மங்கள் நிகழ்ச்சி நடக்கணும்னா மஞ்சள் பொடி அபிஷேகம் கண்டிப்பாக செய்யணும். பால் அபிஷேகமும் மஞ்சள் பொடி அபிஷேகமும் செய்தால் மிக அற்புதமான பலன் கிடைக்குங்கிறேன். ஆகையினாலே தான் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லிட்டராக பால் ஊற்றுவாங்க. இந்த நந்திக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணையில் மஞ்சள் பொடியோ மங்களம் சேர்க்கும். மாவு பச்சரிசி கடன் சுமை குறைக்கும். பச்சரிசி மாவால் அபிஷேகம் பண்ணோம்னா கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வழி பிறக்குமா. எஞ்சிடும் நெய்யோ எதிரியை நட்பாக்கும். நெய் அபிஷேகம் செஞ்சோம்னு வச்சுங்க, எதிரி கூட நண்பராக மாறிவிடுவார்களாம். பகையே இருக்காம இருக்குமா. ஏற்றதொரு பாலோ மனச்சுமை தீர்க்கும். பால் அபிஷேகம் பண்ணோம்னா மனச்சுமை தீர்க்குமா. கவலையெல்லாம் அகலணும்னா பால் அபிஷேகம் பண்ணணுங்கிற. அது மட்டுமல்ல, பஞ்சாமிர்தமோ ஆயுளை கூட்டும். பஞ்சாமிர்த அபிஷேகம் இருக்கே, அதுவே அமிர்தம்னு சொல்றாங்க. அந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா ஆயுள் நீடிக்கும் இல்லையா. ஆகையினாலே பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணாலே ஆயுள் கூடும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாமிர்தத்தை நமக்கு தருவாங்க. அந்த யார் செஞ்சுறாங்களோ அவங்கள சாப்பிட சொல்லுவாங்க. பஞ்சாமிர்தமோ ஆயுளை கூட்டும். பன்னீர் ஊற்றினால் நினைத்தது நடக்கும். பன்னீரை நீங்கள் ஊற்றுறீன்னு வச்சுங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா வாசம் உள்ளது. உலக புகழ் பெற்றவர்களை பாருங்க. ஏராளமான புகழுக்குரியவர்களாக நீங்கள் விளங்கணும்னா, புகழ் உங்களை தேடி வரணும்னா இது மாதிரி பன்னீர் அபிஷேகம் செய்யணுமா. பன்னீர் எப்படி வாசம் பல இடங்களுக்கு பரவுதோ அப்படி உங்களுடைய புகழும் பரவுங்கிற. அதே மாதிரி சொர்ண அபிஷேகம் செல்வம் பெருக்கும். சுகத்தை வழங்கும் தயிர் அபிஷேகம். ஆரோக்கிய தொல்லை இருக்கா, தயிர் அபிஷேகம் பண்ணுங்கம்பாங்க. சில அனுமன் கோயில்களுக்கு போனீங்கன்னா தயிர் சாதம் போட்டு கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஆரோக்கிய தொல்லை அகலுவதற்கு தயிர் சாதம் போடுறது. வைரவருக்கு கூட போடுவாங்க. இப்படி இந்த அபிஷேக பலன்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் தொடர்ந்து நான் உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு சொத்துக்களால் வந்த பிரச்சனை அகலும் நாள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வரப்போகிறது. லாபஸ்தானம் புனிதமடைகிறது. லாபஸ்தானத்தில் பல கிரகங்களின் சேர்க்கை. சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், இத்தனை கிரகங்கள் லாபஸ்தானத்தில். எனவே தொழிலை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக இருக்கிறது. தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. தொட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் கூட நல்ல தகவலை தருவார்கள். லாபம் குவிகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேர்கின்ற நாள். நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் இன்றைக்கே சந்தித்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகின்றார்கள். பாராட்டும் புகழும் கூடும். பணியில் இருக்கும் தொய்வு அகலும். 10ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிற நாளை புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் ஏதாவது செய்யலாமா என்று, நண்பர்கள் கூட செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பாக்கிகள் கூட வசூலாகலாம். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரனோடு குருச்சந்திர யோகம். எனவே யோகங்களில் சிறப்பான யோகம். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, வாகனம் வாங்க, வீடு கட்டவெல்லாம் நீங்கள் ஏதேனும் எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும்.
பயணங்கள் பலன் தருவதாக அமையலாம். முயற்சிகள் கைகூடும். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் அரசியல் களத்திலே உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். தாய் வழி ஆதரவு உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, அஷ்டமம் வலுவாக இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். கடந்த காலங்களாகவே உங்களுக்கு சில நாட்களாக வந்து அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் பல மக்களின் கெடுபிடிகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம். பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கலாம். ஆனால் அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். சனி விலகப் போகிறது. 6/3/2026 விலகப் போகிறது. விலகுவதற்கு ஒரு சில நாட்கள் முன்னதாகவே நல்லது செய்ய வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதனாலே நீங்கள் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு நடைபெறாமல் போகலாம். விரயங்கள் 1 மடங்கு காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். எதையும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கும் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். 7ஆம் இடம் மிக மிக வலுப்பெறுகிறது. பெற்றோர் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாகி கொண்டு செல்லலாம். மற்றொரு வழியிலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும். வாழ்க்கை துணையோடு விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. 7ஆம் இடத்திலே சனியும் சூரியனும் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் நேரடியாக உங்களுக்கு அவர்கள் நன்மை செய்வது போல சொல்வார்கள். எனவே உச்சரிக்கும் சொற்களில் கூட நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாட்டுகளை மேற்கொள்ளலாம். இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அருகில் இருக்கும் வடக்கு நோக்கி அம்பிகையை நீங்கள் வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு நேர்மையை கடைபிடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். 10லே குரு சந்திரனோடு கூடியிருக்கின்றார். எனவே தொழிலை பொறுத்தவரை வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. அரைகுறையாக நேற்றிருந்த பணிகளை இன்று முழுமையாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இன்று நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிக்கல்கள் தீரும் நாள். திடீர் பயணங்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். அதிகார அந்தஸ்திற்கு கூட நீங்கள் உயர்த்தப்படலாம். குரு பார்வை இருக்கும் வரை உங்களுக்கு கவலை இல்லை. ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் குரு பார்க்கின்ற குரு இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கின்றார். எனவே எதிரி வக்ரம் பெற்று பார்க்கின்ற பொழுது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். எனவே பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். ரொக்கத்தால் வந்த சிக்கல்கள் தீரும். தொழில் வளம் சிறப்பாகவும் தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விதத்திலேயே அமையப் போகின்றது. பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதனாலே பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். பிள்ளைகளாலும் உதவி வருமானங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்தும் இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். திடீரென நீங்கள் குணத்தை மாற்றிக்கொள்வீர்கள். வளைந்து கொடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. இன்று முழுமையாக நீங்கள் நிதானத்தையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டும். வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். கசந்த காலங்களை வசந்த காலமாக மாற்றுவது வழிபாடுகள் தான் என்பதால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். சறுக்கல்கள் அகலம். சகஜமாக பணவரவு வந்து கொண்டே இருக்கும். கேட்ட சலுகைகள் உத்தியோகத்தில் கிடைக்கும். மேலதிகாரிகள் இதுவரை உங்களுக்கு நெருக்கடிகள் கொடுத்திருக்கலாம். இன்று அதிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளாத மேலதிகாரிகள் இன்று மாற்றப்படலாம். 12ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக கூட இந்த நாள் அமைகின்றது. இன்று இனிய நாள். மகர ராசினியர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். அனைத்திற்கேற்ற ஆதாயம் உண்டு. வாகன பழுதுகளை முன்னிட்டு வாட்டம் ஏற்பட்டு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். வெள்ளிக்கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வடக்கு நோக்கி அம்பிகை உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிற யோகம் செயல்படும். இன்றைக்கு தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவால் வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மேலும் ராசியிலேயே சனி சூரிய சேர்க்கை இருப்பதால் அரசு வழியில் நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சிக்கு விண்ணப்பித்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அரசு வழியில் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். பிறரிடம் ஒப்படைத்த பணிகள் சிறப்பாக முடிவடையும். அலுவலக ரகசியங்களை மட்டும் வெளியில் சொல்ல வேண்டாம். ராஜநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் மற்றவர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். வாங்கிய இடத்தை கட்ட முடியவில்லையே, அப்படியே கிடைக்கிறதே, எப்பொழுதுதான் கட்டுவதற்கான வாய்ப்பு கைகூடி வரும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்தில் கேது இருப்பதனாலே எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய முறையில் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் இன்று வரும். மறைமுக எதிர்ப்புகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. விரயஸ்தானத்தில் இவ்வளவு கிரகம் இருக்கிறது, விரயம் அதிகரிக்குமோ என்று நினைக்க வேண்டாம். வரவு உங்களுக்கு செலவாகும் விதத்தில் இன்றைய கிரக நிலை இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.